ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா வெஜ் ஆம்லெட் ரெசிபி தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வெஜ் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 1 கப்பு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துக்கணும். கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 8 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கிக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 பச்சை மிளகாவோ 2 பச்சை மிளகாவோ எடுத்து பொடியாக நறுக்கிக்கலாம். பாதி தக்காளி பழத்தை எடுத்துகிட்டு விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு, 1 சிட்டிகை ஆப்ப சோடா. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மாவெல்லாம் சேர்த்துருவோம். கடலை மாவு, மைதா மாவு, அப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை விஸ்கோ ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மல்லித்தழை, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எக் ஆம்லேட் போடுறதுக்கு முட்டையை எப்படி அடிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். 30 to 45 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். மாவு ஊற்றுறதுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ ஆம்லேட் ஊற்றும் போது ஆப்ப சோடாவும் சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிட வேண்டியதான். இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம கடல மாவு எடுத்த அந்த கப்பிலேயே 1 கப் அளவு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆம்லேட் ஊற்றுறதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு எண்ணெய், நெய், பட்டர் எது வேணாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் போட்டிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஃப்ளேம் ஸ்லோ டு மீடியமே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிட்டு இது வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, ஆம்லேட் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அடுத்த சைடும் வெந்துருச்சு. திருப்பிடலாம். பார்க்கும்போதே எக் ஆம்லேட் போல் இருக்குல்ல, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மீதமுள்ள மாவுலையும் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துருவோம். இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிலவங்க வீட்டில் நான் வெஜிடேரியன் சமைக்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது எக் ஆம்லேட் போலவே இருக்கும். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நான் சைவ மீன் குழம்பும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி அதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடும்போது இன்னமுமே இந்த வெஜ் ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.